is a recording created for an educational purpose only. Our team will never be held responsible for any attempt you make by viewing this information. Thank you. நண்பா, இது போல் உங்களோட பிளாகர் பேஜில் ஒரு கோடாகட்டும் இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஆகட்டும் யாராவது மக்கள் காப்பி பண்ணணும் அப்படின்ற வகையில் நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணால் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். பிளாகர் பேஜ் பார்க்க அசிங்கமாக இல்லாமல் சிம்பிளாக நல்லாயிருக்கும். இந்த கோடு வேணுன்ற பட்சத்தில் உங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூஸர் காப்பியும் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம், இதே போல் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை எடிட்டு கூட உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு எடிட்டும் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமாலும் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு கோடு பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் உங்கள் பிளாகர் பேஜில் அப்படின்னா இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல் தான் வரும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னா இந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கோடை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreview.online. நீங்கள் வாங்கிய பொருள் இல்லை வாங்கக்கூடிய பொருளுக்கான சிறந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை தெரிஞ்சிக்க அல்லது பொதுமக்களின் கருத்துக்களை தெரிஞ்சிக்க இந்த சைட்டை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். நண்பா, இப்போ நம்ம பிளாகர் பேஜில் இந்த கருப்பு கலர் பாக்ஸ் வச்ச மாரி கோட் பாக்ஸை நம்ம வந்துட்டு இன்புட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், காப்பின்றதை அழுத்திட்டேன், கோடு காப்பி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டவுன்லோட் அப்படின்றத ஒன்று அழுத்துறேன், கோடு பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கோடு. உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடு ஃபோல்டரில் இருக்கும். உங்கள் டவுன்லோடு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், லாஸ்ட்டாக ஜஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்குது. இதுதான் அந்த கோடு. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே நீக்கலாம், பார்த்துக்கோங்க. கோடு இருக்குது. இதே கோடு தான் இப்போ நம்ம காப்பி எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு இப்போ பிளாகர் பேஜில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நண்பா, இப்போ நான் கொடுக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வரும். இதை உங்களால் காப்பியும் பண்ணிக்க முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். டவுன்லோடு பாருங்கள், மேலே ஷோவ் ஆகுது. இப்போ வந்துட்டு இந்த கோடை நான் காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கான போஸ்ட்டில் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிளாகர் அப்படின்றத டைப் பண்ணுறேன். என்னோடய பிளாகர் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய போஸ்ட் பேஜ் இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த பேஜில் வந்துட்டு புதுசாக ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணுறேன் போஸ்ட்டுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் அதில் வந்துட்டு ஸ்பேஸுக்கு எல்லாமே இடம் விட்டுருக்கேன். இப்போ நார்மலாக HTML வியூ போயிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு இந்த கம்போஸ் மோடுக்கு வந்துடுறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த வெறும் பாக்ஸுக்கு மேலே ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே நான் அந்த கோடிலே கொடுத்துருக்கேன். அதே போல் டவுன் சைடில் வந்துட்டு நீங்கள் கோடு ரைட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கோடில் நீங்கள் எதுவுமே கரெக்ஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உள்ளார நீங்கள் என்ன கண்டென்ட் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் எதை வேணுமாலும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கண்டென்ட் என்னவோ அது எல்லாமே இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு இப்படி வேணாம் ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் நான் எழுதியிருக்கேன் அங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே சொல்லி காட்டுறேன். இப்போ வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் அங்கே டைப் பண்ணக்கூடிய பாருங்கள், இங்கே நான் லென்த்தாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதே போல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கோடில் எனக்கு யூத்துக்குள்ளே இந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணணும், கோட் பாக்ஸ் இங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி மாரி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சுரேஷ் அப்படின்றத வச்சுக்கிறேன். சுரேஷ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ போய்ட்டு HTML வியூக்கு போயிடுங்க. சர்ச்சில் போய்ட்டு சுரேஷ் எக்ஸ்ன்னு வச்சு சர்ச் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸை டெலீட் பண்ணிடுறேன். எங்கேயும் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ சுரேஷன்ட்ருக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் வந்துட்டு அந்த இடத்துல பேஸ்ட்ன்றதை கொடுத்துட்றேன். இப்போ HTML வியூவு, அதாவது இப்போ நம்ம வந்துட்டு எந்த இடத்துல கோடு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்ஸை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் யூஸர் வந்துட்டு எதை டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடை வந்துட்டு அவங்க காப்பி அல்லது டவுன்லோடு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த கோடை வந்துட்டு இந்த நேம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், இந்த கோடை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சாம்பிளுக்கு 3 T போட்டிருக்கேன்.
நான் கொடுத்த மாதிரியே பாருங்கள், அன்சப்போர்ட்டட் ஃபார்மேட்டில் கோடு வந்துட்டு அதன் கீழே உங்களுக்கு அதே போல் பாக்ஸ் இருக்கும். வேறு ஒரு டெக்ஸ்ட் நான் லாங்காக டைப் பண்ணால் டைம் ஆகும் அப்படின்றதுனால அதே கோடை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோடு வந்துட்டு இடையில பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்களா, இந்த கோடு வந்துட்டு இப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க கோடு தான், இந்த பாக்ஸுக்குள்ளே ஷோ ஆகிற கோடு தான் இங்கே இருக்கக்கூடிய மொத்த கோடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் சுருக்கி அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்க்கும்போது நமக்கான லுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக இருக்கும். ஸோ இதே போல் உங்கள் பிளாகர் பேஜில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.